ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஏற்கனவே நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது எம்டிஎஸ்க்கு ப்ராக்டிஸ் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எஸ்எஸ்சியோட ரிவைஸ்டு கேலண்டரில் நமக்கு வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து 26th ஜூன், அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து 20 செப்டம்பர் டு 24 அக்டோபர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரீசன்ட் ட்ரெண்டு படி எல்லா டேட்லேயும் அந்தந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து எம்டிஎஸுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டில் இன்னையிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 100 டேஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த 100 டேஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் இருக்க போது. நான் ரொம்பலாம் வந்து பேச விரும்பலை, டக்குன்னு இந்த பேட்சில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஹைலைட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் மெட்டீரியல் வந்து நாங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது ஜிகே மெட்டீரியல்ஸ், சரிங்களா? ஜிகே மெட்டீரியல்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். நமக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் வந்து ஜிகே தான் நமக்கு மெயின் பார்ட்டு எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் என்ன மார்க் எடுக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு செலெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். ஸோ அது எங்களோட பிளானில் வந்து ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ மற்றபடி ஜிகே மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், இது ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்டு வீக்லி பிடிஎஃப் கொடுத்துருவோம். சண்டே நைட்டு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் ஆப்பில். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும், டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். டெய்லி இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருக்கும். செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு இருக்கும், ஓகேங்களா? வீக்லி ஒரு ஃபுல் லென்த்து கண்டிப்பாக இருக்கும், செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அது மாதிரி நாங்கள் அப்ராக்சிமேட்லி 3000+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். நீங்கள் வேறு எதுவுமே வந்து தேவையில்ல, வேறு எந்த புக்குமே தேவையில்ல. ஜஸ்ட்டு நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து எம்டிஎஸில் அரௌண்ட் 150க்கு 130க்கு மேலே அழகாகவே வாங்கலாம், சரிங்களா? இந்த பேட்ச் ஆக்சுவலி வந்து 30th ஜூன் ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? 30th ஜூன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ராக்சிமேட்லி 100 டேஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ 30th ஜூன் ஸ்டார்ட் ஆக போது நீங்கள் வந்து இப்போவே இருந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் நாங்கள் வார்ம் அப் மாதிரி சில மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த வீக்கில் நீங்கள் படிச்சுட்ருக்கலாம், சரிங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 499, ஓகேங்களா? பிகாஸ் மெட்டீரியல்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பண்ணுறோம் அண்ட் டெஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதனால, சரிங்களா? அஃபோர்டபுள் தான், ரொம்பவே வந்து ஒர்த்தாக இருக்கும். அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச்லேயே வந்து நிறைய செலெக்ஷன்ஸ் இருந்தது, சரிங்களா? ரைட்டு. ஸோ இது எப்படி இருக்கும் அகெயின் நான் திருப்பியும் அதுதான் சொல்கிறேன். நம்ம மெயினாக வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் பிவைக்கு பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? அதேமாதிரி லாஸ்ட் இயர் கேட்ட இப்போ எம்டிஎஸ்னால் வெறும் எம்டிஎஸில் மட்டும் கேட்ட கொஷின்ஸ் இருக்காது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் வந்து சிபிஓ, செலெக்ஷன் போஸ்ட், இதில் இருக்கிற எல்லா இங்கிலீஷ் அண்ட் ஜிகே கொஷின்ஸுமே இதில் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதை பார்த்து படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மட்டும் தான் உங்களுடைய வேலையாக இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில், சரிங்களா? அதில் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ இது ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே போயிட்டு ஃப்ரீ கண்டென்ட்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஃபுல் ஷெடியூலுமே அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதேமாதிரி சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்சும் ஒன்று போயிட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, ஸோ எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மேக்ஸ் 360 வந்து ஸ்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் வீடியோ கோர்ஸு, சரிங்களா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் போய் செக் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ அதில் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் அப்புக்குன்னு சொல்லி ஒரு கண்டென்ட்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஃபுல் ஷெடியூலும் அதில் இருக்கும். ஸோ அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபுல்லாக போய் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி 2 பாலிட்டி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பிஃபோர் பையிங், நீங்கள் பையிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ரைட். இதுதான் இந்த ஷெடியூலு. உங்களுக்கு 30th ஜூன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுதான் வீக் 1 வச்சுக்கோங்க. இப்போது 29th ஜூன் சண்டே அந்த நைட்டு வந்து உங்களுக்கு இந்த வீக்குக்கான மொத்த பிடிஎஃப்பும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதில் இங்கிலீஷ் பிடிஎஃப், தென் அப்புறம் ஜிகே பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஜிகே பிடிஎஃப் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும், சரிங்களா? சரி, சப்போஸ் இப்போ எரர் ஸ்பாட்டிங், சினானிம்ஸு, இது உங்களை படிக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து டெஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த நாள் டியூஸ்டே இருக்கும், சரிங்களா? அடுத்து வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நீங்கள் ஜிகே படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டெஸ்ட்டு ஃப்ரைடே இருக்கும். திருப்பி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பிவைக்யூஸ், அதுவும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல் சம்ஸ் இருந்துச்சுன்னா
நான் உங்களுக்கு கடைசியில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த சம்ஸை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வீடியோ சொல்யூஷன்ஸ் கூட நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அதேமாரி ஒவ்வொரு சண்டேவும் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். தென் கரண்ட் அஃபேர்ஸ் 50 கொஷின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸும் தனியாக மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம். அதுலேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் ஃபுல் டெஸ்ட் போக கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 50 கொஷின்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா வீக்லேயுமே நீங்கள் வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்கிற மாதிரியே இருக்கும், வக்காப்ஸ் படிக்கிற மாதிரியே இருக்கும். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே போதுமான அளவு. சரிங்களா? எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எரரு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, வாய்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்கு, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஓகேங்களா? அதேமாதிரி என்ன ஆண்டனிம்ஸு, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சயின்ஸு, பேரா ஜம்பிள், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், அதேமாரி ஸ்டார்டிக்குமே ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதில் அரௌண்ட் ஒரு 200 150 கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த வீக்லி நடக்கிற டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நாங்கள் என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அதுலேருந்து தான் டெஸ்ட் வைப்போம். அப்போனா தான் வந்து நீங்கள் படித்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஃபுல் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி தான் ஷெட்யூல் இருக்கும்போது லாஸ்ட்டு செப்டம்பர் 8லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? எக்ஸாம் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து என்ன டேட் சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 20 கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து ஃபுல்லுமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அன்டில் எம்டிஎஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. சரிங்களா? ரைட். ஸோ உள்ளே இந்த வார்ம் அப் கண்டென்ட்லாம் இங்கிலீஷில் உங்களுக்கு ஒரு 11 ஃபைலு, ஜிகேயில் ஒரு 2 ஃபைலு, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே உள்ளே இருக்குது. சரிங்களா? இந்த 1 வீக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினா தான் வந்து அதை பார்க்க முடியும். மற்றபடி இந்த 2 பிடிஎஃப்மே நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். இதுதான் தமிழில் இருக்க பாலிட்டி கண்டென்ட்டு. அதே இது இங்கிலீஷில் அப்படியே இருக்கும். சரிங்களா? அதேமாரி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து டெஸ்ட்டு தனியாக இருக்கும், தமிழ் கண்டென்ட் தனி டெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அதுமாரி லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸில் ஏதாவது டவுட் நிறைய கேட்டிருந்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிவிஷனும் கொடுக்குற மாதிரி இருக்கும். டவுட் கிளியரிங் உங்களுக்கு எப்பப்போ டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் எப்பப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் வருவோம், அதில் நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களோட டவுட்டு. இல்லைனா நான் ஒரு நம்பர் ப்ரொவைட் பண்ணுவேன், உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப்னாலும் அதை நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து பயங்கரமான ரிசல்ட் ஓரியன்டான ஒரு பேட்ச்சு. நான் எம்டிஎஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு வேலையை வாங்கி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சிஜிஎல் படிக்கிறேன் அப்படிங்கிற இருக்கிறவங்க மட்டும். அதேமாதிரி இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, கொஞ்சமாவது இப்போ ஜிகே நான் இப்போ தான் ஒரு மெட்டீரியல்ஸ் பார்த்து படிக்க போகிறேன் அப்படின்னா ஓகே, தைரியமாக நீங்கள் பண்ணலாம். சிஜிஎல்லில் தான் வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சமாவது நான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எம்டிஎஸ் பிரச்சனை இல்லை, ஒரு மெட்டீரியல் கொடுத்து உங்களை படிக்க வச்சு அதில் டெஸ்ட் வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? எனக்கு புக்கு நீங்கள் வேறு எந்த புக்கும் வெளில வாங்க தேவையில்ல. இதுவே மோர் தென் எனாஃப். அந்த மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கும். சரிங்களா? ரைட். வேறு ஏதாவது டவுட்னா கூட நம்ம எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்போம். ஓகே, கண்டிப்பாக ரிசல்ட் ஓரியன்ட் பேட்ச்சு. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்று தான். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் எந்த டார்கெட்டும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அந்த வீக் டெஸ்ட்டு அன்றைக்கே எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அந்த டெஸ்ட்டு வந்து டியூஸ்டே டெஸ்ட்டுனா அந்த டெஸ்ட்டு டியூஸ்டே ஓப்பன் ஆகும். ஆனால் அது வந்து நீங்கள் அதை படிச்சுட்டு அந்த வீக்கில் எப்போனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் அந்த வீக்குக்குள்ளே நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. சரிங்களா? இந்த 3 விஷயத்த எப்படியாவது 1-2 வீக் மிஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த 2 வீக்கில் வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாமே நம்ம கண்டினியூஸாக போக முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் வந்து இது ஒர்த்து. சரிங்களா? கண்டிப்பாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். எம்டிஎஸ்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம், நல்லாவே மார்க் வாங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஷுவராக வந்து இந்த எம்டிஎஸ் ப்ராக்டிஸ் பேஜில் ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக நம்ம காமிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி. தேங்க்யூ.